Hello friends, welcome to the Unknown Chef. வீட்லேயே வெஜ் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பீஸாக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் பீஸா மாவு பிசையறதுக்கு. ஸோ அதுக்கு வார்ம் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு சில்லுன்னு இருக்கக்கூடாது. இதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஒரு 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா நுரைச்சி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீஸா அந்த டவ் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மேலே நல்லா இப்படி நுரைச்சிட்ருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஊற்றிட்டு அந்த பீஸாவோட பேஸ் மாவு அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிளெயின் ஃப்ளவர், அதாவது மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதோட இந்த ஈஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டோம். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு இது ஒரு 1 hour நம்ம ஊற வச்சிடலாம். இது மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாவு அப்படியே ஒரு டபுள் த சைஸ் வந்திருக்கும். 1 hour கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். பீஸா சாஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு கட் போட்டுக்கோங்க. தக்காளியில் பின்னாடி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணியில் தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோலை எடுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தோல் நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ தோல் எடுத்தாச்சு. இதை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதோட இந்த மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சிருக்க பூண்டை சேர்த்திக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதோட வெங்காயம் சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம்.
இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பியூரியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரிகானோ கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதோட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கெச்சப் சேர்த்திக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துச்சு. வந்து பீஸா சாஸ் வந்து ரெடி. ஈஸியாக வந்து நம்ம இப்போ பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம எல்லா டைப் பீஸாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1 to 1.5 hour ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம வச்சதை விட இப்போ ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம வந்து பீஸா டவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துகிட்டு இது வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப தின்னாகவும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையிலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸா சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பீஸா டாப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம், 3 கலர் குடமிளகா, பைனாப்பிள், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். என்னடா பீஸாவில் பைனாப்பிள் போடுறாங்க அப்படி யோசிக்காதீங்க. ஆக்சுவலி பீஸாவில் பைனாப்பிள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டாப்பிங்ஸ் வந்து நம்ம பீஸாவில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பைனாப்பிள் வச்சுக்கலாம். அப்புறம் ஆனியன்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு என்னென்ன டாப்பிங்ஸ் கிடைக்குதோ நீங்கள் அது எல்லாமே போட்டுக்கலாம். பிளாக் ஆலிவ்ஸ், க்ரீன் ஆலிவ்ஸ், அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதில் கேப்சிகம் வைக்கிறேன்.
லைட்டாக ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டாப்பிங்ஸும் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி அவனை வந்து ஒரு 230 டிகிரியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த பீஸா வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 230 டிகிரிக்கு வச்சு பேக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்குள்ளே வந்து நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம 230 டிகிரிக்கு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு வச்சாச்சு. பீஸா வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போ வெளியே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க.